ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்க்குறது மருதாணியில், அதாவது வீட்லேயே நம்மளே அரைச்சி எப்படி இந்தளவு கலர் கொண்டு வரது, அதாவது நேச்சுரல் கலர் எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் ஆனவங்க எல்லாருமே இந்த மாதிரி கையில் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் போட்டுக்கிறது நெகத்துக்கு வந்து ப்ரொடெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நெகை சுற்று வராது, நெகத்தில் இருக்க பாக்டீரியா செத்து போயிடும். நம்ம தான் வந்து நம்ம ஃபேமிலியை நம்ம பார்த்துக்குறோம். ஸோ நம்மளோட கை நம்ம நீட்டாக வச்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ அதுக்காக இந்த மாதிரி மருதாணி மாதத்துக்கு ஒருக்க யூஸ் பண்ணுங்கள். எப்படி பண்ணலான்றதை ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து வெளியில் தான் வாங்கினேன் இந்த மருதாணி, அதாவது நாட்டு மருதாணியான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உரிச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜிலே 2 டேஸாக நான் வச்சுட்டேன். ஸோ இந்த கலர் சேஞ்ச் ஆனதெல்லாம் எடுத்து கீழே போட்டுருணுமானா போடக்கூடாது. ஸோ இது கூடவே சேர்த்து எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பவுலுக்கு ஓவராலாக நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்த ஒரு கட்டு இதுக்கு மருதாணிக்கு இந்த ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா புளியும் மருதாணி மட்டும்தான். இப்போ புளியை வந்து நீங்கள் இந்த மாதிரி பிச்சுட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த இலையை ஃபுல்லாகவே ஆட் பண்ணக்கூடாது. அதாவது இந்த மருதாணி இலையை ஃபுல்லாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தண்ணி நல்லாவே ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம பேலன்ஸ் கொஞ்சம் இலை வச்சுருக்கோம் பார்த்திங்களா? ஸோ அதுக்காக நம்ம அப்புறமா அதை ஆட் பண்ணும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிடைக்கும். இது எப்படி அரைக்கணுன்றதையும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டியாகவும் அரைச்சிடாமல் ரொம்ப துருன்னு அரைச்சிடாமல் மீடியமான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ பார்த்துட்டே வாங்க. நான் இந்தளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் ஆட் பண்ணுறேன். தண்ணி ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன். இதை ஃபுல்லாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அரைக்கும் போதே தண்ணி இந்த ஸ்டேஜுக்கு இது பத்தலை. ஸோ ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை வந்து பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இதை மிக்சியிலே அரைச்சிக்கலாம். இது போய் நம்ம அதாவது அம்மியில் தான் அரைக்கணுமா, நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணுமா அப்படின்னு கிடையாது. நீங்கள் இந்தளவுக்கு வந்து மிக்சிலே நீங்கள் அரைச்சாலே போதும். நான் மாசானா ஒரு தடவை நான் கண்டிப்பாக வந்து மருதாணி போட்டுடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டையும் பேலன்ஸ் பண்ணும், ஓகேங்களா? ரொம்ப ஹீட் பாடியாக இருக்கிறவங்க இதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது நல்லா ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் தெரியும். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஆனவங்க நீங்கள் போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி நம்மளோட கையை நம்ம பார்த்து பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நெகத்தில் நம்ம தான் எல்லா ஒர்க்கும் பண்ணுறோம் செய்கிறோம். ஸோ நெகை சுற்று வராமல் இருக்கிறதுக்கும் நெகத்தில் இருக்க பாக்டீரியா செத்து போகிறதுக்கும் நான் சொன்ன மாதிரி. ஸோ அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ புளியெலாம் உள்ளே வந்து கை விட்டு எடுத்து பாருங்கள். அரைக்காமல் எதுனா இருந்தால் திருப்பி நல்லா அரைச்சிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா எனக்கு ஓவரால் எல்லாமே நல்லா அரைஞ்சிச்சு. கையில் எடுக்கும்போதே பாருங்கள் கலர் தெரியுதுங்களா? டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இந்தளவு கையிலே பார்த்திங்கன்னா எடுக்கும்போதே இந்த அளவுக்குன்னா அவள் போடும்போது எவ்வளோ இருக்கும் நீங்களே பாருங்கள். நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம இவ்வளோ அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா? இவ்வளோ அரைச்சதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் தான் எடுத்து நான் போட போகிறேன். ஸோ பேலன்ஸ் கொஞ்சத்தை என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஒரு டப்பாவில் போட்டுட்டு ஒரு 10 நாள் கழிச்சு கூட நீங்கள் அதை அப்படியே இந்த கை மேலேயே நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த 10 நாளைக்குள்ளே கொஞ்சம் வந்து உங்களுக்கு கலர் கம்மியாகிடும் பார்த்திங்களா? அந்த ஸ்டேஜில் அதை திருப்பி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கலர் வந்து டார்க்காகவே இருக்கும். நான் இந்த டிப்ஸாக நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்காக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் கையில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி, ஓகேங்களா? ஸோ ரொம்ப தண்ணியாக இல்லாமல் செய்யாமல் ரொம்ப கட்டியாக பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். உங்களுக்கு எசன்ஸ் நல்லா இறங்காது. இந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் அதோட எசன்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக கையில் பிடிக்கும். நீங்கள் வந்து போடும்போது ஓவர் நைட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் அப்போ தான் கை கழுவ மாட்டீங்க சீக்கிரமாக. இதே பகலில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக கையை கழுவிடுவீங்க. அதனால் உங்களுக்கு நிறைய கலர் பிடிக்காது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.